நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காளிமுத்து சார்கிட்ட ஜாதகம் பார்த்தேன். ஆக்சுவலாக நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சில காரணங்களால் அதுலேருந்து நான் ரிசைன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு தான். ஸோ ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டிங் பில்லர் அப்படின்னா அது நான் தான். எனக்கு கிடைச்சிருந்த வேலை கையை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சார்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்து என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சில ஐடியாஸ் கேட்டேன். சார் நிறைய இது சொல்லி ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணினேன். இப்போ நான் எந்த செக்டாரில் விட்டனோ அதுலேயே எனக்கு திருப்பி கிடச்சிருச்சு வேலை. இன்னைக்கு காலையில் இப்போ தான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு. வந்தோன்னே நான் சார்கிட்ட தான் முதல்ல கால் பண்ணி சொன்னேன். ஸோ சார் சொன்ன டிப்ஸ் மூலமாக எனக்கு திருப்பி அதே செக்டாரில் ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு. அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. அட்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோடத்தில் நாம் சொல்லுகின்ற பலன்கள் அனைத்துமே மக்களுக்கு வந்து எளிதில் வந்து பயனடையுது அப்படிங்கிறதுக்கான இப்போ ஒரு நிமிஷம் முன்னாடி வந்த காணொலி அதுதான். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வேலை சார்ந்த விஷயத்துக்கு நம்மளை கேட்டாங்க. அரசு சார்ந்த துறைக்கு அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரியே அவங்களுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? அதுதான் அந்த ஒரு லேடி வந்து நமக்கு வந்து வாய்ஸ் நோட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? அவங்களுடைய அட்சய லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் போய்கிட்டு இருக்கு, மகம் 3ஆம் பாதம் போய்கிட்டு இருக்கு. யார் அந்த பெண்மணிக்கு இப்போ கோச்சார சூரியன் இந்த ஆவணி மாதம் வரப்போ கிடைக்கும்னு சொன்னோம். அது மாதிரி அவங்களுக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு. இன்னைக்கு காலையில் தான் அவங்களுக்கு மெயிலில் வந்தது அப்படின்னாங்க. உடனே நம்மளுக்கு தகவல் தெரிவித்தாங்க. அதை எனக்காக ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் கால் போடுங்க, யூடியூப்பை பதிவு போட்டுக்கிறேன், யாரோ வேலை சம்மந்தமாக முயற்சி பண்ணுறவங்க என்னைய ஜோடம் பார்க்க அணுகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சரி அப்படின்னா ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த ஜாதகத்தில் வரோம். பொதுவாக பார்த்திங்கன்னா யாரெல்லாம் தொழில் பண்ணுறாங்களோ அவங்களாம் பார்த்திங்கன்னா தொழில் அப்படின்னு வச்ச உடனே ஒரு கடன் அப்படிங்கிறது உருவாயிடுது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தன்னுடைய மூதாதையர், தன்னுடைய தாய் தகப்பன், தாத்தா பாட்டி வச்சுருந்தா குலத்தொழிலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கடன் அப்படிங்கிற பெரிய அளவில் பாதிக்காது. சரிங்களா? ஆனால் நான் தனித்த முறையில் இயங்குறேன், நான் தனியாக சம்பாத்தியம் பண்ணி தனியாக ஒரு தொழிலுங்கிற ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடன்கிற வந்து அசால்ட்டாக வந்துடும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் நபருடைய ஜாதகம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடன் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னே தெரில, வர்ற பணம்லாம் வருது, ஆனால் திரும்ப திரும்ப தொழில் டம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஒரு மிச்சப்படியே இல்லையே, கடனுக்கு போகிற மாதிரியே தெரியுது, என்ன தான் செய்கிறது தொழிலில் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டாங்க. சரிங்களா? அப்போனா நம்முடைய அட்சலக்கண பദ്ധதியோட முறையில் அவங்களோட ஜாதக நிலை என்ன எப்படி விளக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு பதிவு இது. சரிங்களா? பார்ப்போமா? ஜாதகருடைய பிறப்பு கால லக்னம் அப்படியே கன்னி. சரிங்களா? கால புருஷனுக்கு 6ஆம் வீடு. அப்போனா ஜாதகர் கடன் நோய் வம்பு வழக்குகளில் ஆட்பட்டே திறனும் அப்படிங்கிற காலபுருஷன் விளக்குறாரு. இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவருக்கு இன்றைக்கி 31 வயசு போது 10 வருஷமாக பிறந்த லக்ன புள்ளியில் இருந்து 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் அப்படின்னு ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிகளாக நம்முடைய உடல் ஜீவன் வந்து நகண்டு எதை அனுபவிக்க போகுது அப்படிங்கிற காமிக்கும். அப்படின்னா நம்முடைய அட்சய லக்னம் அப்படின்னு தனுசு. அப்படின்னா தனுசின் லக்னாதிபதியாக இருக்கிற குரு பகவான் 11ஆம் இடத்துல நல்லா இருக்கார். குரு நல்லா இருக்கார். இயங்குகின்ற நட்சத்திரம் மூலம் 2, கேது பகவான் இவர் அட்சய லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அப்படின்னா ஜாதகர் கடனை உருவாக்குறாரு. சரிங்களா? கேது வந்து 6ல். இப்படி இருக்கும் பொழுது லக்னாதிபதியாக இருக்கின்ற நம்மளுடைய குரு பகவானுக்கும் நட்சத்திராதிபதியாக இருக்கிற கேது பகவானும் சஷ்டாசகமாக இருக்காங்க. இந்த பாருங்களேன், இந்த குருவில் இருந்து கேது வேணும்னா சஷ்டாசகம். அப்போனா இவருக்கு வந்து இயற்கையாகவே மூல நட்சத்திரம் 2ஆம் பாதமானது வந்து நவாம்ச புள்ளி வந்து கடன் நோய் வம்பு வழக்குகளை சுட்டி செல்லும். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல பிறப்பு லக்னம் எடுத்துருக்கிறாரு. சரிங்களா? அப்போனா அவருக்கு கடன் உபாயங்களை இப்போ அள்ளி கொடுத்துருவாங்க. கடன் வருது. சரிங்களா? கோச்சார குரு பகவான் நம்ம 6ஆம் இடத்துல தான் இருக்கார். சரிங்களா? இன்னைக்கு கோச்சார செவ்வாய் இங்கே தான் இருக்கார். இவர் யார்? 5, 12 அப்படிங்கிற விரையாதிபதி. 6 நம்ம செவ்வாய். குரு யார்? 1, 4 ஆதிபத்தியம் பண்ணுறது. அப்போனா ஜாதகர் கடனில் மாட்டணும்னு கோச்சார குரு சொல்கிறாரு. சரிங்களா? தன் மனம் போன போக்கில் விரயம் பண்ணணும்னு இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கிறனால ஜாதகருக்கு தன்னை அறியாமல் ஒரு கடன் சார்ந்த விரயங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு, சரிங்களா, 1, 2, 3 அப்படிங்கிற 3ஆவது முயற்சி ஸ்தானத்தில், சரிங்களா, நம்மளுடைய
சூரிய பகவான் பாக்யாதிபதியாக இருக்கிற சூரிய பகவான் இருக்கிறனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலுங்கிறது நல்லா இருக்கு. ஆனால் அட்சய லக்னத்திற்கு இது வந்து விரயம் இடத்துல இந்த 5, 12 ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாயும் இணைந்து ராகும் இருக்கிறனாலயா அதீதமான விரயங்கள், பாக்கியத்திற்கான விரயங்கள், எதிர்கால முதலீடு. சரிங்களா? இப்போ நான் இருக்கிறேங்க, எனக்கு வந்து இப்போ நகை வாங்க முடியாதுங்கிற காலங்க. இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேங்க, மூலம் 2 எந்த ஒரு பொருளும் வாங்க முடியாதுங்க. ஆனால் நான் என்ன செய்யலாம், கோல்டு அப்படின்றது. சரிங்களா? அதாவது டிஜிட்டல் கோல்டா அது பேர் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஸ்கீமில் வந்து என்னால் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ண முடியும். மாதம் மாதம் ஒரு 500, 1000, 2000, 3000 யாரோ எனக்கு ஒருத்தங்க பணம் போட்டாங்களா, எனக்கு ஒரு 1000 வந்துச்சா, நான் அதில் ஒரு 100 ரூபா தங்க பொருளோ வெள்ளி பொருள் வாங்குறதுக்கோ டம்ப் பண்ணுறேன், டெபாசிட் பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற செலவுலாம் செய்யலாம். ஏன்னா குரு தங்கம் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரிங்களா? 4 அப்படிங்கிற சொத்துக்குரியவர். அப்படின்னா இப்படி தான் இவங்களுடைய விரயங்களாக கடன் சார்ந்த விரயங்கள் போகும்போது ஒரு சிறு சேமிப்பாக எடுத்து வைக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். சரிங்களா? அதற்கு அப்புறம் பார்க்கும் பொழுது 2 அப்படின்னா வருமான ஸ்தானத்திற்குரியவர். 2க்கு 2ல் ஏஎல்பிக்கு 3ல் இருக்கிறாரு. கூடவே அட்டமாதிபதியாக இருக்கிற சந்திரனுடைய இணைந்து இருக்கிறாரு. 10ஆம் இடத்திற்கு இது 6ஆம் இடம். அப்படின்னா ஒரு பிரச்சனைக்குரிய தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும். வியாபாரம் தொழில்ங்கிறது நல்லாயிருக்கும். 10க்கு 6ஆம் வீட்டில் அட்சய லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி இருக்கிறாரு. அவர் கூட யார் இருக்கா, சனி இருக்கிறாரு. சனி யார், 2ஆம் அதிபதி, வருமானத்திற்குரியவர், பணம் காசு சம்பாதிச்சத்தை கொடுக்குறவர். சரிங்களா? அப்படி இருக்கிறனால உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி 2க்கு 11ஆம் இடத்துல ராகு சூரியன் செவ்வாய் எல்லாம் இருக்கிறாங்களா, அப்போ வருமானங்கள் வருது, பரமெல்லாம் இல்லை, மகிழ்ச்சி தருமா வருது. அந்த வர்ற பணம் தவிர விரயமாகிட்டே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இயங்கிறது மூலம் 2 கோச்சாரத்தில் செவ்வாய் விரையாதிபதியாக இருந்து விரயத்தையே பார்க்குறாரு, தன் வீட்டை பார்க்குறாரு, 8ஆம் பர்கள் லக்னத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கனால இவருக்கு வந்து விரயங்கள் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் அவருக்கு அந்த பிரச்சனை வந்து எழுந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நானும் தனுசு எழுப்பிதான், எனக்கு வந்து பூராடம் 4 போகுது. எனக்கு ஒரு 5 நாளாக பார்த்தீங்கன்னா அதீதமான விரயங்கள் போகணும்னு பிராப்தம். 12 அப்படின்னா இடது கண்ணை குறிக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா இடது கண் லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. கண்ணு சிவந்திருக்கா, நேரத்துலேருந்து சிவந்திருக்கு. அப்போனா எனக்கு வந்து ஒரு 3 நாளைக்கு இந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்னு என்னால் உணர முடியுது. நேரத்துலேருந்து அந்த பாதிப்பு வந்துட்டது. அப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு போக போகிறேன். சரிங்களா? அப்போனா ஒரு சில நேரங்களில் ஒரு சில கிரகங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமாக இயக்கும். அப்போனா செவ்வாய் அப்படின்னா ரத்தக்காரகன் 12ஆம் வீட்டை பார்க்குறாருன்னா ஒரு சிலருக்கு கால் பாதத்தை வந்து தசை பிடிப்பு வந்துடும். இல்லை காலில் ஒரு பில்டிங் சம்மந்தமாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு ஒரு சும்மா பார்க்க போகிறாங்கன்னா இந்த இரும்புலாம் செய்யப்பட்ட ஆணிம்பாங்க பார்த்தீங்களா, ஏதோ ஒரு பொருள் சின்னதாக குத்திரும், ரத்தம் வந்துடும். அப்புறம் நம்மளோட காலை தற்காத்துக்கிடணும். யார் தனுசு ஏல்பி போகிறவங்க கவனமாக இருக்கணும். சரிங்களா? இப்போ கோச்சார குரு பகவானும் 6ல் போய்கிட்டு இருக்காரு. அப்படிங்கனால இந்த ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா, கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுதும் 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்து நம்ம 12 பார்க்கறனால இவருக்கு கடன் சார்ந்த விரயங்கள், நோய் சார்ந்த விரயங்கள் போகணுன்னு இருக்கு. அப்போனா இப்போ வந்து மூலம் 2 போகிறதுனால நம்மளை வந்து எதிர்காலத்திற்கான திட்டமிடுதலுக்கான காலங்கள். அப்படிங்கிறனால எதிர்கால முதலீடாக ஒரு வருஷம் தொடர்ந்து நீங்கள் பணம் போட்டிங்கன்னா ஒரு வருஷம் முடிவில் உங்களுக்கு தங்க பொருளாவோ வெள்ளி பொருளாக வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருந்து அதில் போய் சேர்ந்துக்குவாங்க. தொடர்ந்து ஒரு 2 வருஷம் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு மாதம் இவ்வளோ ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் முடிவில் 3 ஆண்டு காலங்கள் முடிவில் உங்களுக்கு ஒரு இடம் கொடுப்போன்னு யாராவது ஸ்கீம் அறிவிச்சாங்க, நல்ல திட்டம் இருந்தால் அதில் போய் இவர் வந்து பணத்தை டம்ப் பண்ணலாம். 12ங்கிறது முதலீடு அப்படின்னு வந்து ஜாதகம் சொல்லுது. அப்புறம் 10 அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்குரியவர், 10க்கு 2ல் ஏஎல்பிக்கு 11ல். அப்புறம் தொழில் நல்லாயிருக்கு, வருமானங்கள் நல்லாயிருக்கு. இருந்தாலும் அட்டமாதிபதியாக இருக்கிற சந்திரன் நம்ம ஏஎல்பிக்கு 3ல் இருக்கிறனாலையும் இவருக்கு வந்து அடுத்தடுத்து வருகின்ற மூலம் 3 மூலம் 4 அப்படின்னு போகும்பொழுது தொழில் சார்ந்த கடன்கள் உருவாகத்தான் செய்யும் அப்படிங்கிற உண்மை. சரிங்களா? இப்படி இருக்கிறப்ப போராடம் அப்படிங்கிற நட்சத்திரம் இயங்கும் பொழுது 6, 11க்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் வந்துடுவார். 6, 11 ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 11லேயே வந்துடுறாரு. அப்போனா ஜாதகரின் கடன்கள் லாபமாக உருமாறக்கூடிய காலமாக போராடம் அப்படிங்கிற நட்சத்திரம் கொண்டு போகும். அப்படின்னா இப்போ செய்கின்ற முதலீடு, இப்போ செய்கின்ற கடன் ஜாதகருக்கு சுக்கிர நட்சத்திரம் இயங்கும் பொழுது வருமானத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்படிங்கிறதையும் அந்த தருணத்தில் குரு பகவானும் அதாவது லக்னாதிபதியாக இருக்கிறவரும் நட்சத்திராதிபதியாக இருக்கிறவரும் ஒரே இடத்துல இணைந்து இருக்கனால ஜாதகரோட எண்ணங்கள் செயல்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். சொல்லுவாங்களே, சின்ன பிள்ளைல பார்த்தீங்கன்னா கோழி குண்டு விளாடுவாங்க. பச்சை அடிக்கட்டுமா சிகப்பு அடிக்கட்டுமா புழு அடிக்கணுமான்னு கேட்பாங்க. அந்த பக்கத்தில் இருக்க பையன் பச்சை அடினா குண்டு எடுத்து பச்சையில் போட்டால் அடிச்சிடும்.
அப்புறம் குறிபாத் அடிப்பது, சொல்லி அடிப்பேனடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது படிக்காதவன் படத்தில், ரஜினிகாந்த் படம். அதுபோல் இவர் வந்து தன்னுடைய காலத்தை சொன்ன சொல் தவறாமல் எடுத்து செய்கின்ற வெற்றி அடையக்கூடிய காலமாக மூல நட்சத்திரம் முடிஞ்சு புரட நட்சத்திரம் வரும் பொழுது இவர் வாழ்க்கையை முன்னேற்ற முடியும். அப்போனா கோச்சார கிரக இயக்கங்கள் இவருக்கு வந்து போகிறதையும் கவனிச்சுட்டே இருக்கணும். இப்போ குரு பகவானும் பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் இங்கேருந்து மாறிடுவார், ஷிஃப்ட் ஆகிங்க. இப்படி மாறும்பொழுது 7ஆம் வீட்டுக்கு போவார். 4ஆம் அதிபதி 7ல், 7க்கு 7, அப்போனா மனைவி பேரில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலமாகவும் உருமாறும். அப்போனா காலங்கள் நல்ல காலமாக தான் போகுது. திட்டமிடுதல், என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு. உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்க, எங்களுடைய ஆசிரியர் உயர்திரு பௌடமூர்த்தி ஐயா என்ன சொல்லுவார்னா, எப்பா எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறீங்க, எல்லாத்தையும் செலவழிச்சிடுறீங்க. அப்படி செலவழிக்காமல் ஒரு சின்ன அமௌண்ட்டு, ஏதாவது ஒரு அமௌண்ட்டு, ஒரு தங்கத்துலேயோ வெள்ளியிலையோ ஒரு இடத்துலையோ ஒரு மாதாந்திர சேமிப்பு மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. ஒரு 500 வாங்குறீங்களா, அதில் 100 மிச்சம் பண்ணுங்க. ஒரு 1000 வாங்குறீங்களா, அதில் ஒரு 200 மிச்சம் பண்ணுங்க. வர்றது அனைத்துமே செலவாகத்தான் செய்யும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த செலவில் திட்டமிடுதுங்க, முதல்ல போட்டு பாருங்க. அப்போ நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு. சரிங்களா, கஷ்டமாக தான் இருக்கும் கேட்குறதுக்கு, நம்மளுக்கே செலவு காணலையா எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணான்னு. இருந்தாலும் நம்ம திட்டமிடுதல் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னா இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம ஐயா உடம்பு ஐயா சொல்லுவாங்க. அப்படின்னா இவர் என்ன செய்யலாம், இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டுக்கலாம். அப்படி போடும்போதும் இவருடைய தொழில் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம், இவருக்கு வந்து நன்மை கொடுக்கும். சரிங்களா, அதாவது எதிர்பாராத செலவினங்களை வந்து சந்திரன் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா இவர் பாருங்கள், சுற்றி வரப்போ வேகமாக வருவார், 12 மாதம் சுற்றி வருவார். அப்போனா பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே போவார். சீட்டுக்கட்டில் சீட்டை கலக்கக்கூடிய ஒவ்வொரு சீட்டாக முன்னாடி விளாட்றவங்களுக்கு ஒவ்வொரு சீட்டாக போடுவாங்களா, அதுபோல் சந்திரன் வேகமாக கொடுத்துட்டு போவார் பிரச்சனைகளை. அப்போனா இன்சூரன்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்று தனிப்பட்ட முறையில் ஜாதகம் இருக்கோ இல்லை தொழிலுக்காகவோ அவங்க ஏதாவது போட்டுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து நன்மை கொடுக்கும் அப்படின்னு உணர முடியும். சரிங்களா, அப்போனா இவருக்கு வந்து இயற்கையாலேயே 8ஆம் தேதி இருக்க சந்திரன் 3 இருக்கனால தகவல் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஃபோன் உடையிறது, பேசும் பொழுது சரியாக பேச முடியாமல், சொல்ல தெரியாமல் தவறுதலாக பேசிடுறது, இப்படி பிரச்சனை வரும். ஆனால் இவருக்கு ஃபோன் மூலமாக வருமானம் வருங்கிறாங்க. 2ஆம் அதிபதி 3ல். ஆனால் தகவல் தொழில்நுட்பம் மூலமாக வருமானங்களும் வரும், அதே நேரத்தில் பிரச்சனைகள் வரும். சந்திரன் இணைஞ்சிருக்கிறாங்கள, அதனால நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து வாழ்க்கையை தற்காத்து கொண்டு போகணும். அப்படின்னா ஜாதகம் நல்லா தான் இருக்குது, போக நல்லா வந்துடுவார் ஜாதகர். தற்சமயம் 3 2 போகுது, பிரச்சனை இருக்கிறாங்க. கோச்சார செவ்வாய் அங்கே தான் இருக்கார், கோச்சார குரு அங்கே தான் இருக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் அந்த சூரியன் சுக்கிரன் புதன் எல்லாம் அங்கே இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளாக இப்போ மாறி இங்கே வந்துட்டாங்க, பாக்கியத்துக்கு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் காலங்கள் போக அனைவரும் நகழுவாங்க, நம்மளுக்கு வழி விட்டு போவாங்க அப்படின்னு வந்து உணர முடியும். சரிங்களா, ஒரு பஸ்ஸு போகுதுங்க, அந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போகிறோம், தூசியாக வருது, மண்ணாக வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ணி ஓரம் நின்றுக்கிட்டோம்னா அந்த பஸ்ஸு நம்மளை கடந்து போயிடும். ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டு பின்னாடி போனால் தூசியே முன்னாடி இருக்காது ரோட்டில், நம்ம அதுக்கு ஃப்ரீயாக போகலாம். சரிங்களா, அப்படிப்பட்ட நல்ல திட்டங்கள், அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போனால் நம்ம எப்படி நல்லா இருப்போம் அப்படின்னு புரிஞ்சு நம்ம வாழ்க்கையை செப்பனிடக்கூடிய அற்புதமான ஜோட முறையாக இருக்கிற எங்களுடைய அட்சலக்கண பத்தி ஜோட முறையை கண்டுபிடிச்ச எங்களுடைய ஆசிரியர் உயர்திரு பௌடமூர்த்திக்கு நன்றி சொல்கிறோம். நம்ம காகம் பகவான் சனி பகவான் சாப்பிட வந்திருக்காரு, அதனால் அவருக்கு விடைய கொடுப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.